நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்தி பரிசுத்த ஆவியனோட கரங்களை இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த சபையை ஆளுகை செய்யட்டும். நல்ல ஆராதனை வேலையில் இடப்பட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த கரம், ஜீவனுள்ள அபிஷேக கரம் ஒவ்வொருயும் கர்த்தருடைய இடப்பட்டதுக்காக நன்றி செலுத்தி இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு இடப்படுவீர், எங்களை நடத்துவீர். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை திடப்படுத்தி வழி நடத்த போவதற்காக நன்றி. நீர் பேசும், நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எந்த நோக்கத்தோடு எந்த தாகத்தோடு வந்திருக்கிறோமோ, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரும் இருதயத்தை பார்க்கிறீர். நிச்சயமாகவே எங்களோட பேசுவீர் என்று விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நல்ல சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா, ஒரு பெட் ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த விசேஷ சுகமளிக்கும் ஆராதனை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு நாமத்தை மகிழ்ச்சி. இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உன் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யார் நம்பிக்கை? என்னுடைய நம்பிக்கை. யார் நம்பிக்கை? யாரோட நம்பிக்கை? என்னுடைய நம்பிக்கை. அததான் கேட்டுக்கிறேன் எல்லாரும். யார் நம்பிக்கை வீண் போகாது? என்னுடைய நம்பிக்கை. நல்ல எப்படி சொல்றேன்னா, சபைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஏசிஏ திருச்சபையை சார்ந்த அந்த அபிஷேகத்தினால் பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்கள் நடத்தினபடியாக அந்த அபிஷேகம் எங்களை நடத்துகிறபடியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பெரிய காரு சும்மா ஓடாது. காருக்கு என்ன வேணும்? பெட்ரோல். நீங்களாம் பேசணும், இல்லைன்னா எனக்கு வராது. ஓகேவா? அதுலயே தெரிஞ்சிடும் எனக்கு. ஓகேங்களா? பெட்ரோல் இல்லாம வண்டி ஓடாது. அபிஷேகம் இல்லாம நீங்க என்னத்தான் அலங்காரத்தோட ட்ரெஸ்ல ஓட வந்தீங்கன்னா உங்க வண்டி சத்தியமா ஓடாது. அல்லேலூயா. எப்பவுமே ஆவியில் அனலா இருக்கணும். ஓகே? ஒரு உதாரணம், பேரண்ட்ஸ்லாம் அங்க இருக்கிறீங்க, பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க. என்னது? பொண்ணு பார்க்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க. என்னெல்லாம் பார்ப்பீங்க சொல்லுங்களேன். வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறீங்க, பொண்ணு வீட்டுக்கு போறீங்க, என்னெல்லாம் பார்ப்பீங்க? நீங்க உங்களை பேசுங்க கொஞ்சம். ஃபேமிலி கேட்கல, ஃபேமிலி நல்ல ஃபேமிலி. அப்புறம் சொல்லுங்க. சொந்த வீடு, படிப்பு, யாரும் தப்பான கேட்கலையே, கேளுங்க, பரவாயில்ல. என்னென்ன தோணுது கேளுங்க. வேலை, அப்புறம் படிப்பு, அப்புறம் அழகு. கொஞ்சம் ஜோரா சொல்லுங்களேன். அழகு எல்லாம் செக் பண்ணுவீங்களே. சரி, பொண்ணுக்கு பொண்ணு அழகாகுதுரா சொல்லுங்க. குரல் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, ஒரு பிரேசர் சொல்லுவீங்களா? விசாரிப்பீங்களா? சொல்லுங்க. ஓகே, இப்போ ராஜ்குமாருக்கெல்லாம் வந்து பொண்ணு குழந்தை இருக்கு, நாளைக்கு கல்யாணம் பண்ண போறீங்க, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு என்ன எதிர்பார்ப்பீங்க? சொல்லுங்க, தப்பு இல்லை. நல்ல குவாலிட்டி. கரெக்ட், சீரியஸா. ஓகே, நீங்க அப்புறம் உங்க 2 பொண்ணுங்க இருக்கு, என்ன எதிர்பார்ப்பீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல. அதே தானா? இதுக்கெல்லாம் கிதியோட தான் முக்கலாம். வரலையேன்னு சோத்திரம் பண்ணு, கர்த்தர் வர வச்சிட்டார். உண்மையா சங்கீதாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கான்னா எதிர்பார்ப்பீங்களா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு போனா, ஒரு பையன் வீட்டுக்கு போனா இதெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்ப்பீங்களே. ஓப்ப சரி, இப்போ நைட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. நைட்டு சாப்பாடு போடல உங்களுக்கு, காலையில் ஹோட்டலில் போய் உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு வயிறு எப்படி இருக்கும்? எப்படி சொல்லுங்களேன், அதாவது சொல்லுங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? தக்க 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 தக்கான் போயிட்டு சப்ளையரே பார்த்து நிற்பீங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுப்பான் சப்ளையர். உன் டேபிளுக்கு வரல, என்ன ஆகும் உங்களுக்கு? சொல்லுங்களேன். எத்தனை வரல, அவன் தோசை போகுது, முருகலா போகுது, இதே போகுது. அப்போ இருக்கும் போது உட்காந்து எப்படி இருக்கும்? அந்த டென்ஷன் எனக்கு இருக்கு. தோசையை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், ஏன்னா மந்தமா இருக்கு, என்ன திருப்தி ஆகுது. ஆண்டவரே
ஒரு வாரம் பட்னி போடுங்க ஆண்டவரே. ஓகே, இதெல்லாம் பாக்குறீங்களா? இப்ப பார்க்கும் பொழுதுதான் ஒருவேளை நீங்க அதே வந்து அப்படியே வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸோட போய் வெல்கம் ஹோட்டல்ல உட்காந்துட்டு டிஃபன் கேட்குறீங்க. சப்ளையர் எப்படி உங்களுக்கு சப்ளை பண்ணுவான்? இப்போ வீட்டில் ஃபேஸை கூட வாஷ் பண்ணல, பசி நேரம் உட்காந்துட்டீங்க, போயிட்டு 2 இட்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறீங்க. சப்ளையர் உங்களை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்? மேலே கீழே பார்ப்பானா பண்ணுவான்? ஸோ எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்? சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பானா? எப்படி கேட்பான்? உங்களுக்கு என்ன வேணும்? உண்மையை சொல்ல, என்ன எப்படி கேட்பான்? என்ன வேணும்? அது கூட நீ கஷ்டப்பட்டு சொல்ல, 2 இட்லி சாம்பார் கொடுப்பானா? வெயிட் பண்ண. ஏன்னா நீ எந்த அளவுக்கு போறியோ இது டிப் டாப்பா இப்போ உட்காடுறீங்க, பிரேஸ்லெட் அதெல்லாம் போட்டு பந்தா உட்காந்து அப்படி உட்கார பொழுது அவன் யார் பக்கம் வருவான்? நம்ம பக்கம். எதுக்கு வருவான்? ஏதாயிலும் இங்க குடிப்பீங்க. அப்போ அந்த சப்ளையர் எதனா கொடுத்தாதான் உங்களுக்கு திருப்தி ஆகும். ஓகேவா? ஆங்கிலம் சொல்லுது God will supply all your needs. சப்ளையர் இங்க இருக்கிறார். நீ எவ்வளவு தாகத்தோட இருக்கிறியோ அப்பதான் சப்ளை பண்ணுவார். இல்லனா உன் டேபிள் கிட்டே வர மாட்டார். எப்படி? உன் சேர் கிட்டே வர மாட்டார். இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, நீ தாகத்தோட இருந்தா உன்கிட்ட வருவார், இல்லனா வர மாட்டார். அந்த டேபிள் போயிடுவார், அங்க வருவார். எதுமே இது கொழுத்த கன்றுகளா இருக்கு, இதுக்கு எதுவுமே வானான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவார். ஒருவேளை மேல் ஸ்தலத்துல ரொம்ப கொழுத்து இருக்கு, கீழ் ஸ்தலத்துக்கு போயிடுவார். ஒருவேளை கீழ் ஸ்தலத்திலே ரொம்ப கொழுத்து இருக்கு வச்சுக்கோங்களேன், சபை விட்டு வெளியே போயிடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு தாகத்தினால வந்து 4 மணிக்கு 4:30 மணிக்கு அதிகாலை சபைக்கு போகும்போது பாஸ்டரையா உட்காந்து இருக்கும் போது 4:30 மணிக்கா உட்காந்து இருப்பேன். சபை அவ்வளவு பேர், ஏசி திருச்சபையில மொத்தமே 15 பேர் தான் உட்காந்து இருப்பாங்க, அவ்வளவு பேர் சபையில. அதுல ஒருத்தன் நானா இருப்பேன். ஏன்னா தாகம், அந்த தாகத்தை நிக்க வச்சதுன்னு. ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு வசனம் சொல்லுது, நீதிமொழி 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை யார் நம்பிக்கை? என்னுடைய நம்பிக்கை. உங்க நம்பிக்கை சொல்ல, என் நம்பிக்கை. என் நம்பிக்கை. இந்த வசனம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பிள்ளைகளுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும் தளர்ந்து போகாமல் தைரியமா இருக்க வேண்டும் என்று அவர்களின் எதிர்பார்ப்பும் நிச்சயம் நிறைவேறும் என்று இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. நிச்சயமாக முடிவு என்றால் உங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்று வசனம் வெளிப்படுத்துகிறது. வீண் போகாது என்றால் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் அகற்றப்படாது, அது நிறைவேறும் என்று தைரியப்படுத்துகிறது. இந்த நாளில் கர்த்தர் தைரியப்படுத்தி அனுப்புகிறார், வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் தேவனை பற்றி கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் இந்த வேத வார்த்தை கர்த்தர் நம்பிக்கை மூலமா கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் கஷ்டங்களுக்கும் காத்திருப்புக்கும் ஒரு நல்ல முடிவு வருகிறது. நல்ல பக்கத்துல பாச நல்ல முடிவு வருகிறது. நம்ம எப்போதும் ப்ரொனன்சியேஷன் பண்ணாதான் வரும், இல்லனா வராது. கம்முன்னு உட்காந்துட்டு ஹோட்டல்ல சபையில சமயத்துக்கு தியானிப்பாங்க, எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? பயங்கர பட்டப்படிப்பு ஆயிடுவாங்க சபையில எல்லாம் வந்தா. பைபிள் கூட பெற்ற மாட்டாங்க, மெனு கார்டை பார்க்க மாட்டாங்க. மெனு கார்டு பார்த்தா தான் என்ன இருக்குன்னு தெரியும். நீ கம்முன்னு உட்காந்துதான் சப்பையிலும் கம்முன்னு போயிடுவார். நீ மெனு கார்டை பிரிக்கணும். வஞ்சர மீன் இருக்கு, சிக்கன் லாலிபாப் இருக்கு, இத பார்த்தாதான், இந்த மெனு கார்டுல பார்த்தாதான் அங்க ஹோட்டல்ல டேபிளுக்கு வரும். இந்த மெனு கார்டை திறந்தாதான் எல்லாம் வரும். இப்ப சொல்லு, முடிவு வரும். எப்ப வரும்? மெனு கார்டை திறந்தாதான் வரும். வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுவும் எப்படியா? இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கேட்கிறதெல்லாம் சப்ளையர் வந்து கொடுப்பார். அல்லேலூயா. நீ முருகலை காட்டாலும் கொடுப்பாரு. ஏன் எனக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா திருப்பி ரிட்டர்ன் எடுத்து வேற திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், அந்த வார்த்தைகளை இறுக்கமாக பிடிக்கும் போது தான் அந்த வார்த்தைக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா. உங்கள் கஷ்டங்களுக்கு காத்திருப்புக்கும், ஒரே சொல்ற, கஷ்டத்துக்கும் காத்திருப்புக்கும் ஒரு நல்ல முடிவு வருகிறது. கிதியோனுக்கு நல்ல முடிவு வருகிறது.
சாமுக்கு ஒரு நல்ல முடிவு வருது, தியாகுக்கு ஒரு நல்ல முடிவு வருது. ஏன்னா வசனம் சொல்லுது நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நிச்சயத்தை எவ்வளவு அழுத்தி சொல்றாரு பாத்தீங்களா? நிச்சயமாகவே, that means promise, சத்தியம். அதுல எப்படிடா கை கட்டுங்களா அடிக்கணும், சத்தியமா அல்ல ஒரு ஐஃபை கொடுப்பாங்க தெரியுங்களா, சத்தியமா. அவன் சத்தியம் பண்றாரு, இன்னைக்கு நிச்சயமாக முடிப்பேன், நிச்சயமாக செய்து முடிப்பேன். ஏனென்றால் நீங்கள் தேவன் மீது வைக்க நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும், ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது, அதன் முடிவு நல்லது நல்லது. அல்லேலூயா. ஒருத்தர் முயல் போல ஓடுவாங்க, லாஸ்ட் தூங்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆம போல வருவாங்க, கடைசியில் ஜெயிப்பாங்க. அதான் சொல்றது, ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை, எல்லாத்துக்கும் பொறுமையா செயல்படும் பொழுது எங்க அப்பா பொறுமையா பார்த்தார், இது நல்லா இருக்கு, ஏய் இந்த வானத்தை படி இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, நம்மளை போலே உருவாக்கலாம் பொறுமையா பண்ணார். அப்படியாப்பட்ட தேவனுக்கு ஒரே நாள்ல எல்லாத்தையும் உருவாக்கி இருக்க முடியுமா இல்லையா? ஆனா 7 நாள் எடுத்து உருவாக்குனார்னா பொறுமையா ரசித்து ருசித்து உருவாக்கி அவர் சாயலவங்களை உருவாக்குனார்னா நமக்கு பெருமை இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும். எனக்கு யாரை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறாரு, பொறுமையாரு, பொறுமையாரு. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் பேசுது என்னை பார்த்து சொல்லுங்க, பொறுமையாரு, பொறுமையா இருக்கு. தியோன் உஷா ரொம்ப ஸ்பீடா வாடாத, பொறுமையாரு. ஓகே, இங்க இருந்து சொல்லுங்க, பொறுமையா இருங்க, ஜோரா சொல்லுங்கம்மா, இந்த டீமுக்கு காது கேட்காது, ஜோரா சொல்லுங்க. அவங்களுக்கு அதுதான் ஜோரா சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கும் போது தான் குக்கிங் அழகா வரும். கடகடான்னு பண்ணா எல்லாம் முறிஞ்சிடும். ஓகே, பாத்திரத்தை கழுவி பளிச்சுன்னு உட்காரும் போது பால் காசும் போது பொங்கும். பாத்திரத்தை கழுவாம இப்ப காசுனீங்கன்னா கேட்டு போயிடும். சபைக்கு வரும்பொழுது பாத்திரம் எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷா சுத்தமா. நான் சொல்ற கேட்டுக்கல, சப்ளையர் உங்களுக்கு சப்ளை பண்ணணும். சண்டே வீக் டேஸ் என்ன ட்ரெஸ் கூட போட்டு போங்க, கவலையே கிடையாது. சண்டேஸ்க்கு வர மட்டும் டிப் டாப்பா வாங்க, ஏன்னா சப்ளையர் வரார், அப்பதான் உங்களுக்கு நல்லா சப்ளை பண்ணுவார். நீ எழுந்திருச்சு அப்படியே வந்தினா எப்படி சப்ளை எப்படி பண்ணுவார்? உனக்கு வரவே மாட்டார். அதுதான் சொன்னேன், பொருட்கள் டிப் டாப்பா ஒன்னுல அயன் பண்ணி பக்கா வரணும்னு சொன்னேன். சபைக்கெல்லாம் வரவங்க எல்லாம் பாஸ்டர் ஒருத்தமா உங்க சபையில வரவங்களை பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டா, ஏன்னா நம்ம சபையில பர்ஃபெக்டானவர் இருக்கிறார். இது சூப்பர்நேச்சுரல். முடிவு நல்லது. ஒரு வேலை தொடங்குவதை விட அதை சிறப்பாக முடிப்பது முக்கியம். பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் முடிவை சிறப்பாக செய்வார்கள். அன்பான தேவன், சில காரியம் முடிவுக்கு வராமல் இருக்குது என்றால் அது நன்மைக்கு முடிவாக வரப்போகுது என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க, நன்மையா வருதுங்க, நன்மையானது வருது. நேரத்துல ஒரு கதை ஒன்று சொல்றேன், ஓகேங்களா? கதை பிடிக்கும், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் பூனையும் எலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாம். பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ். எலி சத்தியம் வாங்கிடுச்சான், டேய் எக்காரத்து கூட நீ சாப்பிடக்கூடாது. ஓகே, அவனும் சத்தியம் வாங்கிட்டான், எக்காரத்து கூட நீ என்ன டென்ஷன் பண்ணாது. 2 பேர் நல்ல ஃப்ரெண்டு. ஓகே, எலிக்கு குழந்தை பிறந்துச்சு. எலிக்கு அம்மா எலி சத்தியம் பண்ணிடுச்சு, பூனைக்கு சத்தியம் பண்ணிட்டாங்க, நான் உன்னை சாப்பிட மாட்டேன், நீ கோவப்பட. அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சு, அதுவும் குழந்தை ரொம்ப புசு புசுன்னு இருக்காது. ஒரு நாள் பூனை காணாது போயிடுச்சு. 5 மணிலேருந்து காணும். இந்த பூனை எலி வந்து தேடின்னு போகுது. எலியை தேடி தேடி பூனையை பார்த்து கழிச்சு போயிட்டு வந்துருச்சு. அம்மா கேட்குது, ஏமா இவ்வளோ களைப்பா வந்துருக்கு? இல்லடா பூனை மாமாவை காணும், தேட்டு வந்தேன், வாமா திருப்பி போகலாம். 2 பேர் போகிறாங்க. பார்த்தா அங்கே போனால் வேடனோட வலையில மாட்டி நிற்குது பூனை மாட்டினு. அது கொண்டு சந்தோஷம், என்னது ஏ வாடா காப்பாற்ற வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொறுமையாக கடிச்சு நிற்குது. சின்ன எலியும் கடிக்குது சேர்ந்து, எது வலைய. அம்மா கேட்குறாங்க, நீ சைலண்டார், எனக்கு தெரியும். சின்ன குழந்தை கடிக்குது, அம்மா எலியும் கடிக்குது. அம்மா எலி கடிக்கிறத பார்த்து சின்ன எலியும் கடிக்குது. ஆனா அம்மா எலி சின்ன எலியை பார்த்து சொல்லுது, சைலண்டா இருந்து. சொல்லுங்க, சைலண்டா. ஓகே, சொல்லுங்க, சைலண்டா, எனக்கு எல்லாம் தெரியும். அம்மாக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நீ சைலண்ட், ரொம்ப கடிக்காது. கரெக்டா இருந்துச்சு. பூனையா கடி, சீக்கிரம் கரெக்டா வந்து கரெக்டா ஒரு 4-6 மணி ஆகுது. பொழுது நேரத்துல வேட வரான்.
உடம்பு எலி பூனை கத்த சீக்கிரம் காட்டு அட்டுன்னு. கடைசி நேரத்துல சட்டு நான் கிட்ட வருத்துக்கும் இந்த பெரிய எலி வலையை கிழிச்சிட்டு ஓடிடுச்சான். உடனே பூனையை தப்பிச்சிடுச்சான். அம்மா கேக்குது, அம்மா எலி கேக்குதான், மேமா அந்த வலைய நீங்க சீக்கிரமா கட்டி 2 பேரும் சேர்ந்து கட்டி சீக்கிரமா கடிச்சிட்டு இருக்கலாமே, ஏன் அவ்வளவு பொறுமையா கட்டுங்க? அப்ப சொல்றேன், டேய் சத்தியம் எனக்கு தான் பண்ணியிருக்கான், அவன் உனக்கு பண்ணல. ஒருவேளை நான் சீக்கிரம் கடிச்சிட்டேன்னுச்சுக்கோ, அவன் வந்து காலையில 5 மணில இருந்து பட்னியா இருக்கிறான், நீயும் முழுமன் அழகா இருக்கிற. அவன் வெளியே வந்த உடனே யார் மேல கண்ணு போவான்? கண்ணு மேல போயிட்டுனா சொல்லுவான், நான் உனக்கு தான் சத்தியம் பண்ண, அதுக்கு சத்தியம் பண்ணலன்னுவான். அவன் புத்தியை மாத்த முடியாது. அதனால நான் கரெக்டா அம்மா செய்வேன், நீ சைலண்டாருன்னு சொல்லிச்சான். எந்த எலி? அம்மா எலி. அப்பா எலி சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், சைலண்டா இரு, நான் பொறுமையா செய்தாலும் மகிமையா செய்வேன், அது காலத்துல நேர்த்தியா செய்வேன். நீ கடகடான்னு கடிச்சினா வழுக்கி விழ போறன்னு அர்த்தம். பொறுமையா கடி, நேர்மையா கடி, கரெக்டா செய்வேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, நன்மையானது செய்வார், நேரம் வரும்போது கரெக்டா செய்வார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சூழ்நிலைக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. நீ சந்திக்கிற காரியங்கள், போகிற சூழ்நிலை, சுற்றி நடக்கிற காரியங்கள் கண்டு சோர்ந்து போகாதே, தொடர்ச்சியா நம்பிக்கொண்டு பாஸ்டர், நம்பிக்கொண்டே இருங்க, நம்பிக்கொண்டே இருங்க, நம்பிக்கிட்டே இருங்க, நம்பிக்கிட்டே இருங்க. ஆனா முடிவு நிச்சயம் உண்டு, நிச்சயம் முடிவு உண்டு. இந்த சபையில சொல்றேன், நான் சபை வர வர விருத்தி கிடைக்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நிச்சயமா முடிவு உண்டு. என் தேவன் என் சபையை கைவிட மாட்டார், நிச்சயமா உயரத்துல வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், கர்த்தர் ஏன் தாமதம் பண்ணுகிறார்? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தாமதம் பண்ணும் பொழுது ஜெபத்துக்கு நல்ல பதில் வருகிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. இது நம்பிக்கை நேரம், நம்பிக்கைக்கு கால நேரம் கிடையாது. அவர் நினைத்தால் எதையும் நொடிபோது செய்து கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தரோ நேர்த்தியாக செய்கிற தேவன். அற்புதம் நடக்க வரைக்கும், மகிமையான காரியம் சம்பவிக்க வரைக்கும் என்னோட நம்பிக்கை, என் முயற்சி, என் ஜெபம், அவர் மீது இருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் குறையாது என்று நாம் நம்ப வேண்டும். In every situation, all circumstances, நான் நம்பிட்டேங்க, அவர் செய்வார். என் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார், கண்ணீரை தண்ணீரை துடைக்காம விட மாட்டார், அவன் அலைச்சலுக்கு பதில் தராமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் அனைத்தும் செய்கிறவர். உங்கள் முயற்சிக்கு அவர் தைரியமா பதில் கொடுப்பார். சிலவங்க சில முயற்சி எடுக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். அவர் என்னை காண்கிற தேவனா இருக்கிறார். அற்புதம் நடக்கும், என் தலை நிமிர பண்ணுகிற வரைக்கும் அவர் நம்பிக்கொண்டு இருப்பேன் என்று சொல்ல வேண்டும். இன் எவ்ரி சிச்சுவேஷன் அவர் நம்பணும். ஆண்டு நீங்க ஏன் சொல்றாருன்னா நம்புங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிங்க. இன்னைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் ஒரே ஒரு பதில், உன் நம்பிக்கை. இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமாங்க? இது தீர்க்க தரிசனமா எடுத்தா தீர்க்க தரிசனம். இது முடியாத காரியத்தை முடிவுங்கிறது பதில். இது என்ன பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நேர்த்தியாக செய்திருக்கிறார். தேவன் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அவர் செய்யறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் செய்யறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவர் எதை செய்தாலும் பெஸ்டா செய்வார். சரி ஆண்டவர், இது வரைக்கும் ஆண்டவர் ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட பழகுறார், ஆண்டவர்கிட்ட பேசுறாரு சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். எனக்கு எப்ப பார்த்தாலும் வஸ்டா செய்யறாருன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேனா? எனக்கு எப்பவுமே பெஸ்டா செய்யற ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ அதை செய்தவர் இதையும் செய்வார், எனக்கு செய்வார். சொல்லுங்க, எனக்கு செய்வார். ஏனென்றா இன்றைக்கு இயேசுவை பார்த்து சொல்கிறார், நம்பிக்கை என் மீது வை, உன்னால் அனைத்து காரியத்தையும் ஜெயம் பெற முடியும். யாத்ராக 23ஆம் அதிகாரம் 25 வசனம் சொல்லுகிறது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவே, வியாதி உன்னிடத்திலிருந்து விலக்குவே. என்னென்ன வியாதி சொல்லுங்களேன். வியாதி உன்னிடத்தில் விலக்குன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு வியாதி? ஒரு 4 வியாதி சொல்லுங்களேன். கேன்சர், சோ அவங்களுக்கு தெரிஞ்ச வியாதி சொல்லுங்க. சுகர், பிபி, சுகர், இதெல்லாம் அப்புறம் நெக்ஸ்ட் கிட்னி, ஹார்ட், அப்புறம் இல்ல நரம்பியல், ஏதோ எலும்பு முறிவு எல்லாம்.
வியாதினா ஒண்ணு இருக்கும், பணம் பைத்தியம் ஒண்ணு இருக்கும். ஒண்ணுன்னு பாக்கெட்ல பணம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், தலைய பிச்சுக்கும், அது ஒரு வியாதி. அல்லையா? பணமே இல்லை, ஐயோ வியாதி. அல்லையா? ஒருத்தர் வீடு கட்டிட்டே போறாங்க, எப்படி இருக்கும்? நீங்க அப்படியே இருக்கிறீங்க, என்ன வரும் உங்களுக்கு? பொறாமை. பொறாமையே ஒரு வியாதி தான். நீங்க நினைக்கிறீங்க வியாதி, நீங்க எல்லாம் இதெல்லாம் ஓகே. உன் வியாதி. இப்ப நான் கேட்கிறேன், உங்க அம்மா உங்களை பெத்து எடுக்கும் பொழுதே கேன்சரோட பெத்தாங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்க அம்மா பெத்து எடுத்து சுகரோட பெத்தாங்களா? வெக்க வெளி உலகத்துக்கு வரும்போது கரெக்டா வந்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. அதுலயா சுகர்னு தெரியும். உங்களுக்கு முன்னாடி சாக்லேட் கொடுத்தா என்ன பண்ணணும்? அப்பாலப்பா சாத்தானு சொல்லணும். என்ன பண்றீங்க? நாளைக்கு மாத்திரை போட்டுக்கலாம். ஏன் சோரி வராது? இது இயேசு பொறுப்பா? அவர் அப்பயே சொல்லிட்டார், உன் வியாதிகள விளக்குன்னு சொல்லி. வியாதி கிடையாதுங்க மனுஷனுக்கு. நம்மளா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்கச்சி டைனங்க சொல்லுவாங்க, சொந்த காசுலயே சூனி வச்சுப்பாங்க. அதான் இது. அல்லையா? சுகருன்னு தெரியும், என்னது நெருப்புன்னு தெரியும், சுட்டுன்னு தெரியும், ஆனா அதுக்கு மட்டும் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வியாதி. எப்ப பார்த்தா அதோட ஒண்ணு ஜாப் பண்ணி ஒன்னு நடக்கல, சந்தேக வியாதி. ஒன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிப்பாங்க டோக்கன்ல, பயப்படுற வியாதி. இதெல்லாம் வியாதி தெரியுங்களா? இதெல்லாம் வியாதி தான். இதெல்லாம் விட்டுருது. ஆனா எப்ப பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு டெஸ்ட் எடுக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எனக்கு நல்ல ரிசல்ட் வரணும். அப்பா நீ 3 மாசம் ஒழுங்கா சாப்பிட்டா ஏன் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வராது? ஆனா அப்போ எங்க அப்பா ரொம்ப நல்லவர், அப்போ நல்லவர். இந்த பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாதுங்க, எச்சரிக்கையா இருங்கன்றார். அல்லையா? ஒரு வெளி உலகத்துக்கு போகும் பொழுது இங்க ஒரு சகோதர போட்டோ ஒட்டிருப்பாங்க, அதை பார்த்து தான் உள்ள போவாங்க. பார்த்திருக்கீங்களா? புரிஞ்சுருப்பீங்க. இங்க ஒரு சகோதர போட்டோ ஒட்டிருப்பாங்க, அங்க ஒரு சகோதரி போட்டோ. நீங்க சகோதரி போட்டோல போவீங்களா? அங்க பாப்பீங்க. இது எச்சரிப்பு. நமக்கு எச்சரிப்பு ஆண்டு நிறைய கொடுக்கிறார். நம்மளே வச்சுக்கிட்டு நம்மளே பண்ணிட்டு அதைத்தான் நான் சொன்னது, கேன்சர் விடுங்க, அதெல்லாம் கவலை. இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை உங்களை விட்டு விளக்குறார். அதை நம்புறவங்க ராமேன்னு சொல்லுங்க. அது சோர்வா இருக்கட்டும், பணவேதனையா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், மன சோர்வா இருக்கட்டும், மன கஷ்டமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், கண்ணீரா இருக்கட்டும், குழப்பமா இருக்கட்டும், சிக்கலா இருக்கட்டும், அது ஏதோ ஒண்ணு அதை கர்த்தர் விளக்குவார். He is a removing God. அது விசுவாசிக்கணும். ஏனென்றால் இந்த வார்த்தை முழுமையாக நம்ப வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 22 23 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எப்ப நடக்கும்னா, அந்த விசுவாசம் ஒரு வார்த்தை இது. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சந்தேகப்படக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றார், சந்தேகப்படாத. நீ ஏதோ ஒரு காரியத்தில் சந்தேகப்பட்டு இருக்க, சந்தேகப்படாத, அது நன்மையா முடியும். சந்தேகப்படாத. எதுக்கு சந்தேகப்படக்கூடாதுங்க. நீ கொஞ்சம் கடுகளவு சந்தேகப்பட்டாலும் உன் காரியம் நெகட்டிவா முடியும். நீ பின் டிராப் நாளா அப்படிதான். மற்ற சைலண்டா இருப்பேன், இல்லன்னு புலம்ப மாட்டேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன், சைலண்டா இருப்பேன். மௌனம் சம்மதத்துக்கு, மௌனம் விசுவாசத்துக்கு அறிகுறி. ஹல்லேலூயா. நீ புலம்பிட்ட, ஐயோ நடக்கலாம் நடக்கவே நடக்காது. நீ மௌனமா இருந்துப்பார். சிலுவையில மௌனமா இருந்தார், சிலுவையில வலியை கூட தாங்கினார், மௌனமா இருந்தார். அவர் பார்த்திருந்தா போர்ச்சாக குத்தமுழ சுட்டெரிச்சிருப்பார். ஆனா மௌனமா இருந்தா. அந்த மௌனத்துக்கு பின்பாக மரணம் வந்தது. மரணம் ஜெயத்தை கொடுத்தது. ஒரு ஜெயம் வரணும்னா மௌனமா பொறுமையா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். தன் சொன்னபடி நடக்கும். தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே. That means he promises. மெய்யாகவே. இன்னைக்கு சொல்றாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒன்று உங்களை விட்டு கடந்து போகுது. அது சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது வேதனையா இருக்கட்டும், பண வேதனை, கஷ்டமாக, ஏதோ ஒண்ணு. ஆனா ஏதோ ஒன்று நடக்குது. இயேசு போன இடத்தெல்லாம் ஏதோ ஒன்று நடந்தது. பக்கத்து பாச்சு ஏதோ ஒன்று நடக்குது. ஹல்லேலூயா. பேதுரு வீட்டுக்கு அசந்தரமா போறாரு, கையை பிடிக்கிறார், வியாதி
எழுந்து காஃபி போட்டா, ஏதோ நடந்தது. அல்லேலூயா. எத்தனை வருஷமா உதிரப்போக ஸ்திரீ வந்தா? 12 வருஷம். நல்லா யோசிச்சுக்கோங்க. இயேசு கிட்ட வரும்போது ப்ளீடிங்கோட தான் வரா. மற்றவங்களுக்கு தெரியாது. வரும்போது கால்ல ஒழிட்டு வந்திருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வசனத்தை கவனிக்கணும். ப்ளீடிங்கோட வரா. இயேசுவை தொட்ட உடனே நின்றத உணர்ந்தாள். That was the feeling in the body. அந்த பாடியில உணர்ந்தாள். Immediate. மெய்யாகவே நடந்தது. மெய்யாக நடக்குது. மெய்யாக நடக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ப்ராமிஸ் பண்ற, கை தட்டு. ராபா துராபா சாக்கலி மங்கதா ராபா செய்வாருங்க. போயிட்டு நடு ஜாமத்துல போயிட்டு கூட, ஆண்டவரே நான் பீச்ல உட்கார்ந்துட்டேன் 2 மணிக்கு, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் கொடுப்பார். அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன், ஓப்பனா சொல்றேன். நான் இவ்வளவு போல்டா பேசுறேன்னா நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணிருக்கேன். அல்லேலூயா. என் தேவன் ஒன்றுக்கும் உதவாத என்னை, குப்பையாக இருந்த என்னை, குடும்பத்தால் தள்ளப்பட்ட என்னை, இவனை ஒதுக்கப்பட்டு வேஸ்ட்னு சொன்னவங்களுக்கு முன்பாக கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கோடி பணம் இருக்கும், சோத்திரம். வசதி வாய்ப்புகள், சோத்திரம். நீ பேசுனா வானம் கேக்குதாடா? நான் பேசின வானம் கேட்கும். நான் பேசினா சந்திரன் கேட்கும். ஏனென்றால் சந்திரனையும் சூரியனையும் நிறுத்தி வைக்கிற தேவன் யோசுவாவோட இருந்தார். என் தேவனோட இருக்கிறார். When I speak, the rain stops. இது எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு தெரியாது. பார்த்திருக்கீங்க. ஆனா நிறுத்தி வைப்பேன். ஏனென்றால் என் தேவன் அந்த நம்பிக்கையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது, ஏதுமில்லாத போது ஆபிரகாம் நம்பிக்கையா வாழ்ந்தானா. வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 4:18 வாசிக்கும் பொழுது, உன் சந்நிதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் nothing, no situation, no circumstance, ஒண்ணுமே இல்லை, ஏதுவா இருந்து அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவாம இருந்ததாக நம்பிக்கையோட விசுவாசம் சொல்றானா. ஆபிரகாமுக்கு சொந்த சரீரம் செத்து போச்சு, சாராளோட கர்ப்பம் மரித்து போச்சு, சமாதானம் இல்லை. தேவ வாக்குத்தத்தத்தின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை வைத்திருக்கிறதை குறிக்கிறது. புரிஞ்சுக்கங்களே, எதுவுமே இல்லாத பொழுது ஆண்டவர் செய்வார்னா அது மகிமையா இருக்கும். சீரியஸ். இன்னைக்கு ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கு, தாய் தகப்பனும் பயந்தாங்க. பயந்தனமா இருந்தீங்க? என்ன பிறக்கும் பயந்துருந்தீங்களே. ஆனா அவர் வசனம் சொல்லுது, அவர்கள் மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். அது அவங்க இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்தாங்க, பலிப்படுற வார்த்தையை நம்பினாங்க. சொன்னபடியே ஆபிரகாமின் தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து இன்னைக்கு பிரதிஷ்டை கொண்டு வந்திருக்காங்க. என் தேவன் ரொம்ப நல்லவர். சூழ்நிலை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு வயது 100, பிள்ளை பாக்கியம் சாத்தியமே இல்லை. இருந்த போதும் கடவுள் சொன்னதை செய்வார் என்று நம்பினான். விசுவாச தன்மையை பார்க்கும்போது இது சூழ்நிலை பார்க்கலாம், வாக்குத்தத்தம் செய்தவரை பார்க்கிறான். ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்லுவேன், எந்த வியாதியா இருக்கட்டும் டாக்டரை பார்க்காது, பரம வைத்தியரை பாருங்க. ஹல்லேலூயா. டாக்டர் பார்ப்பாங்க, ஒருத்தர் எத்தனை ஸ்டார் போட்டிருக்காங்க இதுக்குன்னு. நான் சொல்றேன், இதுல பார்ப்பாங்க ஒருத்தர், இது ரிவ்யூ சொல்லுவாங்க. ரிவ்யூ சொல்லிட்டு எத்தனை ஸ்டாருக்கு அந்த டாக்டர்கிட்ட போயிடலாம். அந்த டாக்டர் செய்யலன்னா லாஸ்ட் எங்க வருவோம்? மடி பிச்சை கேட்போம். ஆண்டவரே அந்த டாக்டர் கைவிட்டான். நானா சொல்றேன், முழு இருதயத்தோடு சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனுக்கு நம்பிக்கை ஏதுவானதா நடக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. காஞ்சி போச்சு, வளர்ந்து போச்சு, எலும்புகளை தூக்கி போட்டா சவுண்ட் கேக்குது. ஓகே, காஞ்சி போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இது உயிரடியுமா? நீர் அறிவீர். உயிர் அடைஞ்சுதா? தன் எலும்புகளோடு. தட் மீன்ஸ் அவர் வேலை அந்த காலத்துல நானும் ராஜ்குமாரும் நம்ம சபையே இருக்கு, நம்ம எலும்பெல்லாம் காஞ்சி போய் சாதி எதுவுமே காஞ்சி போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லி ராஜ்குமார் எலும்பு ராஜ்குமார்கிட்ட போச்சு, என் எலும்பு எங்கிட்ட வந்தது.
பாஸ்ட் போச்சு. கரெக்டா செய்கிற தேவன். அல்லேலூயா. ஏதும் இல்லாத போது நம்பிக்கொண்டிருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் தான் விசுவாசித்தான். தேவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதுக்கு உறுதியாக நிலப்பட்டான். ஆபிரகாம் நம்ம நம்பிக்கையெல்லாம் செத்து போயிருக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு வயதான பொழுது அவர் வீட்டில் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தார். எங்க சொல்லுங்க, பின்னாடி உட்கார்ந்து இருந்தார். லோத்தோட சொந்தக்கார், லோத்தோட மணியோட சொந்தக்கார். ஆபிரகாமோட அக்கத்து விட்டார், அயல் விட்டார். எல்லாரும் ஒரு ப்ரோக்ராமுக்கு போறாங்க. ஆபிரகாம் போல, ஒரு வேலை அவருக்கு போல. சும்மா சொல்றேன், ஓகே. கேக்குறாங்க, நான் ஆபிரகாமே இது சாராளுங்க உட்காந்து 2 பேர் இருக்காங்க, கீரை கிள்னுக்குறாங்க. ஜனங்க போறாங்க. என்ன சாராள் எதுவுமே இல்லையா? என்ன கேக்குறாங்க? எதுவுமே என்ன அர்த்தம்? எதுவும் இல்லையா? இது ஆபிரகாம் கம்முன்ட்டா இருக்கிறார். ஆனா நம்பிக்கையா இருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்றாங்க. நீங்க கூட நம்பிக்கையாவது இருப்பீங்க. ஆபிரகாம் கீரை கிள்ளிட்டே இருக்கிறான். சொல்லுங்க, ஆபிரகாம் கீரை கிள்ளிட்டே. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோமாக, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கேட்டவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை பிரதிஷ்டைக்கு வராங்க. அல்லேலூயா. ஆபிரகாமின் நம்பிக்கை வீண் போல. ஆமென். The situation was bad. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். Situation was bad. எதுவுமே இல்லை. That is no situation. எதுவுமே இல்லை. இப்போ கூட சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்துல ஒண்ணுமே இல்லாத போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா சொல்லுவேன், அதுக்கு முடிவு வருது. ஆமென். அதுக்கு முடிவு வருது. நானும் ப்ரமோஷன் கேட்டு பார்க்கிறேன். இந்த மனுஷனுக்கு கொடுக்காமையே இருக்கிறான் எனக்கு. சரி, நீ ப்ரமோஷன் குடுன்னு கேட்டு இருந்தா கிடைக்காது. உங்ககிட்ட சொல்லிட்டேன், எப்படி பேசணும் ஆண்டவர்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. நகையும் சதயமாக அப்படி இருந்தா என் தேவன் ஒரு வாட்டி சொன்னா போதும். இப்போ உதாரணம் இப்போ ராஜ்குமார் குழந்தை ஒரு கேட்கறா ஒரு பொருள், ஓகே, ஒரு 2-3 நாள் கேட்கறா, விட்டுட்டா, குழந்தைய மறந்துடுச்சு. நீங்க மறப்பீங்க? அவ கேட்டுட்டா மைண்ட்ல வச்சிருப்பீங்களே. ஒரு மனுஷனே அவர் போல் சாயல படைச்ச தேவனோட ஞாபகத்தை நம்ம வைக்கும் பொழுது உனக்கு தேவை 90% செய்வார். ஆனா பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கம்பீரத்தோடு இருப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நிச்சயமாக முடிவு உண்டு. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு நம்பணும். நம்ம நடந்தா நிழல் கூட வருதுன்னா தேவன் கூட இருக்காருன்னு அர்த்தம். நம்ம நடந்தா நிழல் வருதுன்னா தேவன் கூட இருக்கிறார். அப்படி எப்படி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் நம்ம தேவன் நம்பிக்கையான தேவன் வார்த்தையில மட்டுமல்ல, நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரை நம்பி இருந்தாங்க? எப்படி சொன்னாங்க? என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இருக்கிறதோட எத்தனைக்காக இன்னும் 7 மடங்கு பிரச்சனை வந்தது. ஆனாலும் அக்னி ஜுவாலைகள் அவர்களை வேகாதபடிக்கு கூடவே நடந்தார். பிறர் பார்த்தார்கள், யார் இவர்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் அற்புதம் நடந்தது. நம்பிக்கை இல்ல, கட்டும் பொழுது நம்பிக்கை இல்ல, தூக்கி போடும்போது நம்பிக்கை இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு கிஃப்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாரும் கையும் கட்டி போட்டு கீழே ஞானஸ்நான தொட்டில நெருப்புல போட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதுக்கா பாஸ்டர் மெசேஜ் அனுப்பிச்சாரு, கண்டிப்பா வரணும்னு யோசிப்பீங்களா இல்லையா? அப்போ என்ன சொல்ல தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன்
நீ அந்த சிச்சுவேஷனுக்கு வந்தா தான் கத்த செய்வார். நாங்க எவ்வளவு பார்த்துட்டோங்க, நானும் மனைவி உண்மையா சொல்றேன். இந்த வேதத்தை சுமந்தத இந்த மெனு கார்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கசப்பையும் பார்த்துட்டோம், அன்பை பார்த்துட்டோம், குத்த பார்த்துட்டோம், அடிய பார்த்தோம், உதைய பார்த்தோம், கண்ணீரை பார்த்தோம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஸருக்கு எல்லாம் கத்தாதான் முடியும். நான் பல்லி அறுக்க மாட்டேன் சொன்னா எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு பலிபீடத்தை உட்கார வச்சு உங்களுக்கு பேச வச்சுருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்குன்னா பாஸ்டருக்கு எப்படி தெரியும்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேலை சொல்றீங்களேன், 50 லட்சம் கடன் வச்சுக்கோங்களேன், எனக்கு 1 கோடி ரூபாய் கடனை கொடுத்து உங்களை பார்ப்பேன். அப்பதான் எனக்கு அந்த பாரம் தெரியும். நான் எப்படி ஜெபிப்பேன். ஐயோ நம்மள எப்படி ஜெபிக்கிறோம், நான் இப்படித்தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என் பிள்ளைகள் உண்மையா தன் தசோபாவத்திலும் காணிக்கையிலும் அன்புல உண்மையா இருக்கபடியாக அவருக்கு ஒரு சேதம் வரக்கூடாதுன்னு சொன்னா உங்க அனுபவத்தை நான் அனுபவித்தபடியாக அது அனுபவித்த சிலுவையில சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தர்களை பாதுகாத்துக் கொண்டு அன்பான தேவ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5:6 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் அவர் உன் கூட இருந்து நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் எது மேல சாயக்கூடாது? சுய புத்தியின் மேல். கூட ஒண்ணு சொல்லும், ஏய் இதுக்கு மேல நம்பாத, நீ வேஸ்ட், அவர் நம்பாத, நீ போகாது. நான் சொல்லுவேன், சொல்றோம் பொய் சொல்லுவான், நீ தூக்குற வேதம் பொய் சொல்லாது. நீ தூக்குற வியாதியை கூட குணமாக்குற வல்லமையா இருக்கிற சொல்லு. சுயபுத்தின் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு, இங்கேயும் பாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக வார்த்தை சொல்லுது, உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, கர்த்தரில் நம்பிக்கையாரு, உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். பாதையை செவைப்படுத்துவாருங்க. இஸ் a supernatural God. அவர் கரெக்டா செய்வார். ஆபிரகாமுக்கு அந்த வயதுல கொடுப்பார்னா ஆபிரகாம் பிள்ளை வளர்க்க வரைக்கும் அவருக்கு வயதை கூட்டி கொடுக்க அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லோ பெண் பிள்ளைங்க பெத்து வச்சுங்க சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு இப்பயும் சுகர் வந்திருக்கு, எனக்கு இப்பயும் பிபி இருக்குது, எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, ஹலோ இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம். என் பசங்களை எப்படி கரை சேர்ப்பேன், கொஞ்சோண்டு வருமானம், எது கொஞ்சம் வருமானம், ஆனா தங்க விலை ஏறிட்ட போகுது. ஹலோ இப்போ உதாரணம் வந்து குழந்தைங்க இல்லையா, என்ன வயசு 9, 23 வயசு இருக்குது. இப்போ யோசிப்பீங்க, எப்போ யோசிப்பீங்க, 2 பேரும் தங்க பணம், தங்க விலை வேற ஏறிடுது யோசிப்பீங்களே. நான் சொல்றேன், அந்த 20 வயசை தாண்டும் பொழுது சடனா நியூஸ் பேப்பர் ஒன்று வரும், தங்க விலை சரிவு, தங்க விலை சரிவு, 1 கிராம் 1000 ரூபாய். நடக்க போகுதுங்க, நடக்க போகுது. அதை பத்தி கவலைக்கூடாது. அதே தேவன் நல்லா புரிஞ்சுக்கங்களேன், கரெக்டா முடிச்ச உடனே உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிடுவீங்க. ஓகே, மாப்பிள்ளை பார்ப்பீங்க, அந்த பொண்ணு வீட்டார் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு செய்வார். நீங்க நினைப்பீங்க பையனுக்கு நல்ல கல்யாணம் ஆகணும், சடனா உயர்வு. ஏன்னா எங்க வாசனை சொல்லுது, அதுதான் காலத்துல கர்த்தர் நேர்த்தி. அதனால பயப்படவே கூடாது. ஏன்னா கருவை கொடுத்தவரு கல்யாணம் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. நம்ம தான் அவரை கேட்க கூடாது, இந்த மண்டபமா ஆண்டவரேன்னு கேட்க கூடாது. ஆண்டவரே இது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டுக்கு பிடிக்காததை வந்து அவர் சொல்லிட்டாருன்னா இந்த இடத்துல நடுன சந்தோஷமா நடக்கணும். இல்ல ஆண்டவரே என் வசதிக்கு ஏற்ற அங்க இருக்கணுமோ, ஓகேன்னு போன்னு சொல்றாரு. நல்ல பந்தி போயினுக்கும், கரண்ட் போயிடும். நல்ல பந்தி போயினுக்கும், கரண்ட் போயிடும். நான் இதெல்லாம் அனுபவத்தை சொல்றேன். பெருமை உள்ளவன் தன்னை தாழ்த்தி தேவசம், ஆண்டவரே கிராண்டா பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபம் இருக்கணும், எஸ்தர் ராஜ்யத்து பேர் கல்யாணம் திருமணம் நல்ல கிராண்டா நடக்கும்னு சொல்லி பாருங்களேன், எல்லாம் தேடி வரும். தெரியுது சிஸ்டர், அங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அந்த கல்யாணம் பண்ணுறத பாருங்க, கம்மியாயிடுச்சு, நல்லவாயிடுச்சு, இது போட்டா ஸ்டேஜ் டெக்கரேஷன் ஃப்ரீன்னு சொன்ன சந்தோஷமா எடுத்துப்பீங்க இல்லையா? என் தேவன் செய்கிறதெல்லாம் அப்பாவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கிதியோனுக்கு இப்பதான் பெரிய சந்தோஷம் வந்தது. நான் தெரிஞ்சு சொல்றேன்னா தெரியும் சொல்ல, உண்மையா சொல்றேன், என் கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் காட். அவருக்கு கரெக்டா பிளான் பண்ணுவார். பணம் இல்லாதவருக்கு என் தேவன் இது வரைக்கும் குறைச்சு கொடுத்த தேவன் அவர் வந்து கூட்டி வசனம் நிறைய இருக்குதுங்க. அந்த சின்ன பையன் உண்மையா மீனியும் அப்பத்தியும் கொடுத்தானா, திருப்பி அதோட இருந்தது, மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? மிச்சம் 12 கூட எடுத்தாங்க. 12 கூட அப்ப நேரமா கொடுத்தார். ஓகேவா? நைட்டெல்லாம் அழுதுனதான். பிஏ எம்பிஏ படிச்சுட்டு போட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் கப்பு வாங்கினுவேன். இது போட்டிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்கினோம். பீச்சில் ஓடி ஓடி போயிட்டு நீச்சல் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினோம். நைட்டெல்லாம் வலைய போட்டான், மெடல்லாம் போயிடுச்சு. ஆனா மெடலை கொடுத்தூர் வந்தார், போட்ல உக்காந்தார், இயேசு வந்தாரு, படகுல உட்கார்ந்தாரு, மீன் வந்தது. என் தேவன் கரெக்டா செய்வார்.
அதான் வசனம் சொல்லுது, சரியானதை சரியான நேரத்துல செய்வார். கை இருந்தா சொல்லி இருக்கணும், சரியானதை சரியான நேரத்தை செய்வார். அல்லேலூயா. உண்மையா சொல்ல, சரியானதை சரியான நேரத்தை சொல்வார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் இதை நம்பினா என்னோட சேர்ந்து சொல்ல, சரியானதை சரியான நேரத்தை செய்வார். சரியானதை சில நேரத்தை செய்வான். அல்லேலூயா. கையை பார்த்து சொல்றோம் பொய், அல்லேலூயா. உருட்டி சொல்றோம் பொய், ஆனா எங்க அப்பா உண்மையானவர், சொல்லுகிறத மட்டும் தான் செய்வார். அல்ல, ஆனா என்ன ஒண்ணு, உடனே செய்ய மாட்டார். கொஞ்சம் வறுத்து, கொஞ்சம் காய விட்டு, கிளிப்பு போட்டு, அப்பதான் ருசி தெரியும். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். சும்மா இப்ப மீனை கருவாடாக்கணும், என்ன பண்ணும்? மீன் எடுத்துன்னு கொடுத்தா அது பேர் என்னது? மீன். அது தாங்க உண்மையானது, ஆண்டவருக்கு விசுவாசமானது மீன். ரொம்ப பைபிளை பார்த்து நிறைய மீன் வரும், கண்டுபிடிச்சிங்க. அது ரொம்ப உண்மையான மீன். ஏன் தெரியுமா? அதனால தான் செத்து கூட மனுஷனுக்கு பிரயோஜனமாகுது. அல்லேலூயா. நம்ம செத்தா நாரும், அல்லேலூயா. நம்ம செத்தா நாருவோம், ஆனா மீன் செத்தா ருசியா இருக்கும். அல்லேலூயா. இஸ் a supernatural God. இஸ் a supernatural God. பாருங்களேன், அந்த மீனை செத்து போனால் கூட அது எங்க போட்டு காய வைக்கிறாங்க? உப்பு போட்டு வெயில்ல காய வைக்கிறாங்க. அந்த காஞ்ச கருவாடை எடுத்து கருவாடு பிடிச்சி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளவுதானா கருவாடு கறக்க பிடிக்க, கருவாடு பிடிச்ச ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப அது எவ்வளவு காஞ்சி இருக்கும், ஆனா சாப்பிடும் போது ருசியா இருக்கும். சில நேரத்துல ஆண்டு ஒரு காரியத்தை ருசியா செய்யணும்னா கொஞ்சம் காய விடுவார், கொஞ்சம் உப்பு போடுவார், கொஞ்சம் புதைப்பார். ஆனா வெளியே வரும்போது கரோட பேரு மகிமையா இருக்கும். காத்திருக்கிறது இருதயத்தை விரும்பினதோ வரும்பொழுது எப்படி இருக்குமா? நான் சொல்றேன், நீ ஆராதிக்க தேவன் சபைக்கு வந்தவர்களே, சரியான நேரத்தில் சரியாதை செய்வார். He does everything in the correct time. In perfect time he is doing his everything. We can understand his situation. அவர் சூழ்நிலை புரிஞ்சுக்க முடியாது, ஆனா அவர் கரெக்டா அது காலத்தில் செய்வார். அல்லேலூயா. போட்டை கேட்டா கொடுத்துடணும். அல்லேலூயா. போட்டை கேட்டா கொடுத்துடணும். பேதுருக்கு ஏன் மீன் எப்படி வந்தது? நைட்டெல்லாம் போனோம், சொந்த போட்டு, நல்ல வலை போட தெரியும், ஆனா மீன் அகப்படல. ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்க்கும் பொழுது பிரசங்கிப்பதற்கு 2 போட்டை பார்த்தாரு, கொடுக்கிறேன்னு கேட்டாரு. உடனே என்ன பண்ணா? கொடுத்தான். நீ கொடுக்கும் போது கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் வாங்கப்படும், ஆனா கொடுக்கப்படுது இல்ல. உன் இருதயத்தை கொடு, நேரத்தை கொடு, வேத வாசிப்பை கொடு, தேவ சமூகத்துல கொடு. அவர் ஒருபொழுதும் வெறுமையாக்க மாட்டார். சீரியஸா சொல்றேங்க. நம்ம எல்லாம் கொடுக்கப்படும் சொன்ன உடனே எல்லாம் மைண்ட் எங்க போயிடும் சொல்லுங்க? எங்கம்மா காணிக்க போட்டா ஆண்டவர் கொடுத்துருவார் அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்லைங்க. அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தின் நீதியும், அப்பொழுது எல்லா இன்ஜின் பட்டிபல் பின்னாடி வந்துடும். கேட்டாரு, தம்பி கொஞ்சம் போட் தெரியா, கொஞ்சம் பேசணும், எடுத்துக்கோங்க பான்னாரு. ஆனா அவன் போட்டு கொடுக்கும் பொழுது அவன் இருதயம் எப்படி இயேசுக்கு தெரியும். இங்க கூட தெரியும். நீங்க போட்டெல்லாம் கொடுக்குறீங்க ஒழுங்கா, இயேசுக்கு நீங்க யாருன்னு தெரியும், நீங்க போற பாதை என்னன்னு தெரியும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பயம், ஒவ்வொரு விதமான ஒரு வியாதியா இருக்கு. ஐயோ என் பையன் மாற மாட்டான், என் பொண்ணு மாற மாட்டான், ஐயோ என் மருமகன் மாற மாட்டான், மருமகள் மாற மாட்டான், என் சொத்து மாற மாட்டது, கிடைக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், சரியானது சரியான நேரத்தில் செய்வான். இது விசுவாசித்தா நல்லா தம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சரியானதை சரியான நேரத்தில் செய்வார். He does everything in a perfect time. யோவான் 4ஆம் அதிகாரம் 47-51 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷர் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் அவர் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசுவை அழைக்கிறான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷர், ஆண்டவரே என் பிள்ளைகள் சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். எங்க அப்பா கிட்ட நீங்க கூப்பிடணும் அவசியமே கிடையாது. இங்க பார்த்து கேக்குறான், அப்பா ஐயா என் பையன் சாகிறதுக்கு முன்னாடியே வாங்க. நீ அவர்கிட்ட கட்டளையே சொல்லாத. அல்லையா, அவர் வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர்.
அல்லையா? அவர் சுவாமி கூப்பிட, அவரோட பாரம் அவனுக்கு. இன்னைக்கு கூட சொல்றேன், இன்னைக்கு பாரத்தோட வந்திருக்கலாம். அப்பா என் பிரச்சனை உங்களுக்கு தெரியலையா, என் போராட்டம் தெரியலையா, இதுவே உங்களுக்கு மனவேதியா இருக்கு. என்ன நடக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ண நடக்க மாட்டேங்குது, ஜெபம் பண்ணா சோத்திரிச்சால் நடக்க மாட்டேங்குது. இதுவும் ஒரு வியாதி தான். அல்லையா? முதல்ல அந்த வியாதியை விட்டு நீக்கு. அல்லையா? Don't doubt the God. Don't any situation, don't doubt the God, because அவர் அதன் காலத்துல சொன்னவங்களுக்கெல்லாம் பதில் வருது. அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன். அவிசுவாசம் நீக்கி போடு. அவர் எதை பண்ணாலும் தாமதம் பண்ணா நன்மைக்கு தாங்க. அல்லையா? நம்ம நினைக்கிறோம் தாமதமா இருந்தது எல்லாம் நன்மைக்கு. யோவான் 4:50 மரண அவஸ்தையில் தன் மகனுக்காக இயேசுவோட மன்றாடிய அதிகாரியிடம் இயேசு சொன்ன வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று இயேசு கூறினார். அந்த மனிதன் இயேசுவை நம்பி இந்த வார்த்தையை விசுவாசித்தான். அவன் சொன்னபடியே தன் மகன் குணம் அடைந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது இயேசுவின் வார்த்தையை குறிக்கிறது. அவர் வல்லமையும் அவர் விசுவாசத்து முக்கியத்துக்கு உணர்த்தி அதிகாரத்தை உணர்த்துகிறது. இதனுடைய விசுவாசத்தின் ஆழமான கருத்து என்றால், இயேசு வாக்குறுதியை விசேஷமாக சாத்தியமல்லாத நம்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் விசேஷமாக உண்மையாக விசுவாசிக்கிறவர்களுக்கு, உண்மையாக விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. வேத சரித்திரத்தில் பார்க்கும்போது இயேசு இரண்டாவது அற்புதம் செய்கிறார். நிகழ்ச்சியின் அற்புதங்களை பார்க்கும்போது அதிகாரி தன் மகனை பார்க்க சென்ற போது இயேசு கூறிய ஒரே ஒரு நல்வார்த்தை சொன்னது, உன் மகன் போகலாம், உன் மகன் குணம் அடைந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த போகலாம் என்ற வார்த்தை பின்பாக ஒரு அற்புதம் காத்திருக்கு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா இயேசு நீங்க வாங்க, என் பையன் சாகுதான். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போகலாம், உன் பிள்ளை மறிக்க மாட்டான்னு சொல்றார். அவர் போகலான்னு சொன்னார்னாலே நீ விசுவாசிக்கணும், ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, நீ போகலாம், விசுவாசத்தோட போ, விசுவாசத்தோட போ. நீ எந்த காரியத்தை நம்பி வந்து விசுவாசத்தோட போ. போன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு அர்த்த வல்லமை இருக்கா? எஸ். லூக்கா 7:50 சொல்லுகிறது, அவர் அந்த ஸ்திரியை நோக்கி, ஸ்திரியை பார்த்து நோக்கி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் சமாதானத்தோட போனான். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபை விட்டு போகும் பொழுது மேலே கீழே அமர்ந்து இருக்கிறவங்க இன்னைக்கு எந்த குழப்பத்தோடு எந்த ஒரு பாரத்தோடு வந்திருக்கீங்களோ, இன்றைக்கு வியாதிகளை சுகமாக்குறபடியாக, சந்தேகத்தின் வியாதி, நடக்குமா நடக்காத பயத்தின் வியாதி, ஏதோ ஒரு வியாதியா இருக்கிற நீங்க வந்து இன்னைக்கு என் தேவன் வியாதியை உன்னிடத்திலிருந்து அகற்றுவேன் சொல்லுகிற தேவன் தான் சொல்கிறார், சமாதானத்தோட போ. ஒரு காரியம் வெகு நாளா காத்திருக்கிறான், அவமானம், சக்காலித்தை அவமானம் பண்றான், வேதனை, பிள்ளை இல்ல, சக்காலித்தை துக்கப்படுத்துறாங்க, வரா ஆலயத்துக்கு வரா, மன கசந்து அழுகிறா, ஒரு வார்த்தை தீர்க்கதரிசனம் பேசுறாரு. 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது அதற்கு ஏலி ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவன் நீ அவரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வாராக. It's an answering of confirmation. Amen. The Bible is giving a confirmation. முன்னாடியே சொன்னேன், ஹோட்டலுக்கு போறீங்க, எதை பார்த்து சொல்லுவீங்க? ஆர்டர் மெனு கார்டை பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஒரு தண்டூரி ஃபிங்கர் ஃபிஷ் சொல்லிட்டீங்களா, பிரியாணி சொல்லிட்டீங்களா, மெனு கார்டு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு அவன் எத்தனை வருவானா, மீன் இருக்குமா, எண்ணெய் இருக்குமா, கேஸ் இருக்குமா, இதுல என்னைக்கு பேசியிருக்கீங்க? ஃபிங்கர் ஃபிஷ் 2 பிளேட், கிரில் 2 பிளேட் சொல்லிட்டு போனீங்க. அப்புறமேல அந்த டாபிக்கே மறந்துட்டு வேற பேசி நிப்பீங்க. என்னது? குடும்ப கதை சோகம் எல்லாம் பேசி நிப்பீங்க. ஏன்னா நீங்க ஆர்டர் பண்ண என்ன நம்பிக்கை உங்களுக்கு? மெனு கார்டில் போட்டுது, ஹோட்டலுக்கு தான் மெனு கார்டில் போடுவான், மெனு கார்டில் இருக்கிறத சொன்னோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா நம்ம ஜபம் மட்டும் மெனு கார்டில் இருக்குது எல்லாம் பதிலும். ஆனா இதை படிப்போம், வருமானு தெரியல ஆண்டவரே, எப்போ வர ஆண்டவரே, எங்க எப்போ வர ஆண்டவரே. நான் உங்களுக்கு புரிய வைக்க சொல்றேன், உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு ஒரு மெனு கார்டு கொடுக்கிற மரியாதைய இதுக்கு மகிமையா கொடுங்க. என் தேவன் மெனு கார்டையே உண்டாக்கின வருகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து ராஜ்குமாருக்கு என்ன பிடிக்கும் மெனுல போட்டிருக்காரு, கிதியோனுக்கு என்ன பிடிக்கும் மெனுல போட்டிருக்காரு, எனக்கு மெனு கார்டு இங்க கொடுத்தார். நானும் இருக்கும்போது ஒரு காலத்துல தரையில கீழே உட்கார்ந்து வந்தான்,
அந்த மெனு கார்டை பார்த்து தான் இன்னைக்கு மெனு கார்டை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு கையேந்தி பவன்ல போல நான் இருந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெனு சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. இஸ் a supernatural God. என்னன்னா புத்தகத்தை வைக்கா புத்தகம், இது ரகசியம் ஜீவனுள்ள புத்தகம்னா ஜீவனுள்ள புத்தகம். அல்லேலூயா. when you carry the gospel of God, God will carry you. He is a supernatural. அவர் தான் சொல்றாரு, மகனே நிச்சயமா முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாரத்தோட ஜெபிச்சா ஏலி சொன்னா முடிஞ்சு போச்சு, கிடைக்காதது கிடைத்தது கூடவே சேர்த்து கொடுத்தார். என் தேவன் குறைச்சு கொடுக்கிறவர் அல்ல, கூட்டி கொடுக்கிறவர். பக்கத்து பாச கூட்டி கொடுக்க போறாரு. சரியான நேரத்தை சரியா செய்வார். அல்லேலூயா. இவங்களுக்கு யாரும் காது கேட்கல சொல்லுங்க, அவர் கூட்டி கொடுப்பாரு. சரியான நேரத்துல சரியா செய்வார். அவங்களுக்கு கேட்காது. நீங்க சொல்லுங்க, அவர் கூட்டி கொடுப்பாரு. சரியான நேரத்துல சரியா செய்வார். எப்பவுமே இந்த டீம் வீக், இந்த டீம் தான் ஸ்ட்ராங். இது ஸ்ட்ராங் பண்ணது ஒரே ஒரு டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த சிங்கிள் சிங்க போனாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க பிரதர், சரியான நேரத்துல சரியானதை செய்வார். அது இன்னைக்கே செய்வார். அவர் தான் சொல்றாரு, போகலாம் போகலாம். அப்பா என் புள்ள சாவதுமா வாங்கப்பா. எனக்கு தெரியும், நீ போ. ஏன்னா ஒரு வார்த்தை கிரியை நடக்குதுங்க. இப்ப நீ சொல்லும் பொழுதே எங்க நடக்குது, நீ பேசும்போது ஏதோ நடக்குது. இந்த வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொன்னா அவர் இங்க பேசும் பொழுது உனக்காக ஒரு சயின்டிஸ்ட் அங்க மருந்தை கண்டுபிடிக்கிறான். He is a supernatural God. Come to the faith. Without the faith you can't win the victory. விசுவாசத்தான் பையன் உயிரோட எழுப்பினான். அல்லேலூயா. வரும்போதோடு ஊத்தி பிளட் ஊத்திட்டே வந்தா, தொட்டா சுகம் நடந்தது. எம்பிஏ படிச்சான், கோல்டு மெடல் போட் ஓட்டுறதுல, ஒன்னும் கிடைக்கல. ஆனா இயேசு ப்ரொஃபஸரை பார்த்தான், மீன் சேர்த்து கொடுத்தார். அப்பா சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும். நீங்க எல்லாம் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. உங்களோட போதகரான நான் தேவ சம்பந்தம் சொல்றேன், நான் அப்படிதான் ஜெபம். என் சபைக்கு அவங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகம் செய்ய ஆண்டவரேன்னு. ஏன்னா நான் கண்ணால பாக்குற கர்த்தர் சேர்ந்துட்டா இருக்கிறார். அதை செய்யறாரோ ராமேன்னு சொல்லுங்களேன், நிச்சயமா செய்து முடிப்பார். என்ற கண்ணீர் விட்டு அழுதவர்களுக்கு மகிழ்ச்சியோட போனால், மகனே மகளே ஏதோ ஒரு காரியத்தை நீ அழுது கொண்டு இருக்கிறாய், ஆண்டு நீங்க ஒன்னு பார்த்து பலிபீட சொல்றாரு, கோ இன் பீஸ், சமாதானத்தோட போ. ஏன்னா யோவான் 14:28 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நீங்க சபையை விட்டு கடந்து போகும் பொழுது ஒரு மகிமையான காரியம் உங்க வீட்டிலும் உங்கள் குடும்பத்திலும் ஒரு மகிமையான காரியம் சம்பவிக்க போகிறது. நம்புவதற்கும் முக்கியமாக ஒரு காரியம் முழுமையாக நம்ப வேண்டுமா? ஏன்னா எரேமியா 23ஆம் அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன், நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தேவன் தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 4:52 வசனத்தை இயேசு ஒரு அதிகாரி மகன் தூரத்திலிருந்து குணமாக்க முடியுமானால், அந்த அதிகாரி மகனை போல இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் வந்திருக்க உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பது நிச்சயம். அல்லேலூயா. விசேஷமா யூதா முறையின்படி அவங்க சாட்சிய பார்ப்பாங்க, இந்த டைமை பார்ப்பாங்க, இந்த டைம்ல தான் குணமாகும். நான் சொல்றேன், இன்னைக்கு யார அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, இத 9:35 சரியா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் பார்த்துக்கொள்வேன், பார்த்துக்கொள்வேன். I will do it. நீ போ, I will do it. ஏன்னா சொல்லுகிறவருக்கு பேசுறவர், சொல்லுகிறவருக்கு காது கேட்கும், சொல்லுகிறவருக்கு கண்ணு தெரியும், சொன்னவருக்கு ஜீவன் இருக்கு, சொன்னவருக்கு ரத்தம் ஓடுது, சொன்னவருக்கு நரம்பு இருக்கு, என் சொன்னவருக்கு ஜீவன் இருக்கு. அவர் ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுகிறது, நீ போகலாம். அன்னைக்கு அண்ணால பார்த்து போன்னு சொன்னா ஏலி, அற்புதம் நடந்தது. பேதுரு ரைட்ல வணங்கிட்ட, நீ போட் எடுத்துட்டு போப்பானார், மீன் வந்தது. அதுல கர்த்தர் நல்லவர், சரியான நேரத்தில் சரியா செய்கிற தேவன். இதுதான் பஞ்சா சொல்லணும். நான் ஒண்ணுதான் சொல்லி மிச்சம் நீங்க சொல்லணும். சரியான நேரத்தில் சரியாக செய்கிற, நான் ஒண்ணு சொல்லிங்க சரியா, நான் சொல்லுவேன் சரியான நேரத்தில், நான் சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லணும், சரியா செய்வாருன்னு சொல்லணும். அதான் பஞ்சு, சரியான நேரத்தில் சரியா செய்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் சரியான நேரத்தில் சரியாக செய்வார், கரெக்டா செய்வார். தெரியுமா? அவர் டைம் பிரகாரம் செய்கிற தேவன். ஆனா நீ தான் டைம் தெரியாம வாயை பொழுது தூங்கிட்டு இருக்க. அல்லேலூயா. அவர் வராரு, he wants to do something. அல்லேலூயா. நைக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க போகலான்னு, ஐயோ புள்ள காலையில வருது சொல்லிட்டு அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை
அதனால காலையில அவர் குளிச்சுட்டு ஏசப்பா குளிச்சுட்டு கரெக்டா 5 o'clock வராரு. ஐயோ இன்னைக்கு சண்டே கேட்டாங்க பசங்க, நான் மண்டே வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு பேக் நிறைய எடுத்துட்டு வராரு. இது உங்க வீட்டுக்கு வராரு, வாசப்படி வந்து பாக்குறாரு, வந்து வராரு, கதவு சாத்திக்குது, கதவு தட்டுறாரு, சாத்திக்குது. அப்பயும் உள்ள வந்து பாக்குறாரு, பார்த்தா வந்து என்ன பண்ணாரு, வான பரப்பா புள்ள தூங்குது டயர்டா, நான் எத்தனை போயிடுறேன்னு போயிடுறாரு. அவர் போயிடுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு வருவேன். சகை வீட்டுக்கு வந்தது, பெரிய காரியம் நடந்தது. அல்லேலூயா. அவன் ஆசைப்பட்டான், குள்ளனால ட்ரை பண்ணான். நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்களே, ட்ரை பண்ணுங்க. என்ன சோதிச்சு பார் ஆண்டவர் சொல்றாரு. நீ சோதிச்சு பார், கேட்டு பார், கொடுத்து பார். கர்த்தர் அல்ல முடியாத கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சாதாரணமான வல்லமையான தேவன். இயேசு சொன்ன வார்த்தை நீ போகலாம் என்று சொன்னது பெரிய காரியம் நடந்தது. அற்புதம் சந்தேகத்துக்கு இல்லாம இருக்கணும். அதுக்கு வசனத்தை பார்க்கும்போது யோவான் 4:50 சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றார். அந்த மனுஷன், நல்ல கவனி, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனானா. அல்லேலூயா. விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் அதிகாரி இயேசுவிடத்தை கேள்வி கேட்க கூடாது. கர்த்தர் சொல்ல நடக்கும். இயேசு அவர்கள் சென்று பார்ப்பவர்களே, விசேஷமாக பார்க்காமலே அற்புதம் செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நீ போகலாம் என்ற வார்த்தை அவன் எப்படி போனானா? நம்பி. இன்னைக்கு அவன் சொல்றேன், நம்பி போங்க. அன்பான தேவப்பிள்ளை, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு போகிறத காட்டிலும் நம்பி போகிற அற்புதம் நடக்கும். கேட்க வந்தவங்களுக்கு கேட்டு இருப்பீங்க, கடைசி வரைக்கும் நம்பி போனா அற்புதம் நடக்கும். அதனால எதுவுமே சூழ்நிலை இருக்காது, ஆனா ஆண்டவர் செய்கிற தேவனா இருப்பார். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொன்னேன். என்ன சொன்னேன்? எலியும் பூனையும். இன்னொரு கதையும் சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு சொன்ன வார்த்தை அவன் நம்பி போனான். நம்பி போனதுனால பையன் பொழைச்சுக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஷார்ட்டா முடிக்க விரும்புறேன். எலி ஒன்று இருந்துதான். ஓகே, ஏசப்பா மேட்டுப்பாலத்துக்கு வந்தாராம். எங்க சொல்லுங்க? மேட்டுப்பாலம் வந்தாராம். வந்த உடனே ஒரு எலி ஓடியாந்துதான். ஏசப்பா என்ன சொல்லுதான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த பூனை தொல்லை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு. என்ன பூனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுன்னு, ரொம்ப பயமாகுது வாழறதுக்கு, என்ன பேசாம நீங்க பூனையா மாத்திரீங்கன்ட்டாராம். உடனே இயேசு நான் சொன்னாரா, அவருக்கு எப்பவுமே கேட்டு கொடுக்குறதுனே பாக்குறேன். என்னப்பா சரி ஆக கடுவுதுன்னு. உடனே அவர் ஆயிட்டாரு, பூனை ஆயிட்டு. உடனே பூனை ஜாலியா வீட்டுக்கு மீன்ல திருப்தியா சாப்பிட்டு தரான். ஒரு வாட்டி பணக்கார வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. அங்க பணக்கார என்ன இருக்கும், நான் இங்க இருக்கும். செம்ம தோர்த்து டயர்ட் ஆயிட்டார். திருப்பி ஏசப்பட்ட விடுறது, ஏசப்பா இந்த பூனை இந்த நாய் தொல்லைனால தாங்க முடியல, என்ன சொல்லணும் நீங்க, நாயா மாத்திர. உடனே இவரு நாயா மாத்திர சும்மா இருப்பார். மேட்டு பாலத்துல ஜாலியா சுரிறார். தெரியாம வனத்தரத்துக்கு போயிட்டு காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டு பகுதியில் போயிட்டார். நம்ம கூட வசதி அப்படிதான் ஓடுவோம் அத்தத்தை ஏரியாவுக்கு. காட்டு பகுதி போன உடனே அங்க புலி வந்துருச்சு. திருப்பி ஓடுறான், ஏசப்பா நாடா உனக்கு தொல்லை, என்ன புலியா மாத்திரு. உடனே ஆக கடுவுது, புலி ஆயிட்டார். இவருக்கு அவர் திரும்பி வரும். போன உடனே காட்டுல போற துப்பாக்கி சவுண்டு கேக்குது. ஐயோ வேலை வந்துட்டான்டா. திருப்பி ஓடியாருது ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்ன மனுஷனா மாத்து. வேட்டைக்காரன் ஆயிட்டார். இவர் காட்டுல போறார், தூக்கமே இல்லை. கண்ணை கீழே வச்சா சாப்பிட்டுரும், கண்ணை கீழே வச்சா புலி சிங்கம் அடிச்சிடும். இவர் உடையார ஏசப்பா கிட்ட, ஏசப்பா ஒரு சொட்டு தூக்க கூடல, எனக்கு பயந்து வாழ்ந்துனுக்கிறேன், என்ன பேசாம எலியாவே ஆக்கிட்டேனாராம். அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னாரா, உருவம் பெருசானாலும் சரி, நீ பெருசா மாறின்னு போனாலும் சரி, உன் இருதயத்தில் இருக்கிற பயத்தை நீ எடுக்கிற வரைக்கும் நீ பெரிய புலி ஆனாலும் நீ அதே போலதான் இருப்பானாராம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு 20 வருஷம் வருது பெருசு இல்ல, பைபிள் மெனுக்காட 20 வருஷம் தூக்குறது பெருசு இல்ல. உன் இருதயத்துல பயம் இல்லாம விசுவாசிக்கும் போது காரியங்கள் வாய்க்கும். இப்ப சொல்றாரு, மகனே உன் நம்பிக்கை அது எப்படி நிச்சயமாக முடிவு உண்டு. அல்லேலூயா. முடிவு உண்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு உன் லியா குழந்தைக்கு கல்யாணம் ஆகும்போது கோல்டு விலை இறங்கி ஆகும். ஏன்னா எங்க அப்பா சொன்ன செய்தாவர். அல்லேலூயா. நிறைய வசனுக்கு இருக்கும், நீங்க விற்கும் போது ஏறிடும். நீங்க நினைக்காதீங்க, அவர் கரெக்டா செய்வாருங்க. நீ விற்கும் பொழுது
உனக்காக நீ நல்ல பாரத ஜாம் பண்ணிட்டு போ. நாளை விசுவாசம் பார்ப்பேங்க ஓப்பனா. நான் நடு ஜாமத்துல கூட எனக்கு உண்மையா சொல்றேன், அன்னைக்கு ஒரு வாட்டி சரியான பசி எனக்கு. ஒரு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். எங்க அக்கா எங்க சகோதரி மேலே வீட்டில் தான் இருக்காங்க. எங்க சகோதரி பொண்ணு கரெக்டாக ஒரு 9 மணி இருக்கும். நான் 8 மணிக்கே திருமணம் போயிட்டு ஒரு மேரேஜ் சாப்பிட்டு 7:30 சாப்பாடு சாப்பிட்டு 9 மணிக்கு சரியான பசி எனக்கு. வெளியே போகிறதுக்கும் சோம்பேறி தரும், வரத்துக்கும் சோம்பேறி தரும். போகும்போது வீட்டுட்டு மேலே போகும்போது கீழே வந்துட்டு, அங்கிள் உங்களுக்கு கேரட் பண்ண அல்வா வாங்கி வந்திருக்கேன். எப்படித்தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், 2 கொடுத்துட்டு போனான். என் மனைவிக்க கூடிய 2 முடிச்சிட்டேன். என் தேவன் கரெக்டா செய்கிறார் இல்லையா? இங்க பசியில துடிக்கும் பொழுது பைக் ஓட்டினவர்கள் நிறுத்தி அங்கிளுக்கு வாங்கிட்டு போன்னு சொல்றாரு. என் தேவன் அதன் காலத்துல எங்க அப்பாவுக்கு கோல்டு விலை ஏத்தவும் தெரியும். சொல்லுங்க, அவர் சரியான நேரத்துல சரியா நீங்க சொல்றேன். கூட்டாளிங்க கூட கரெக்டா வச்சுக்கோங்க நீங்க இல்லையா? கூட்டாளியும் கரெக்டா இருக்கணும். இங்க சொந்த பந்தத்தை வச்சுக்கோங்க. 4 பேர் ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க இயேசு கிட்ட. ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க, 4 பேர் தூக்கிட்டு கரெக்டா அந்த ஓலை வீட்டுல இருக்கிறாங்க, இடம் இல்லைன்னு. கரெக்டா ஒருத்தன் கீழே விட்டு, ஒருத்தன் ஜாஸ்தி விட்டு இருந்தாலும் ஆனா கரெக்டா விடுறாங்க. நீங்க சேர்ற கூட்டம் கூட உண்மையான கூட்டமா இருக்கணும், விசுவாசிக்கிற கூட்டமா இருக்கணும், நம்பிக்கை கூட்டமா இருக்கணும். ஒன்னு நம்பிக்கையில்லாத சொல்லும் கூட, சிஸ்டர் நான் சொன்னல சிஸ்டர், நல்ல மெனு கார்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க. 2 பேர் தான் சேர்ந்து ஜெபம் பண்ணிருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சுகர் வியாதி நல்லா ஆயிடும்னு 2 பேர் அப்பதான் தீர்க்கதரிசனம் ஜெபம் பண்ணி அனுப்புவார். பாஸ்டர் சொல்லுவார், உனக்கு இன்னையோட வியாதியை விலக்கிட்டேன்னு சொல்லிட்டு. கூட அந்நிய பாஷை பேசியிருப்பாங்க, ராக்கா பாசமா லீபி திபின்னு சொல்லிட்டு வெளியே வந்து, நான் சொன்னேன்ல நீ கொஞ்சம் சுகரை குறை, அது அப்படித்தான் இருக்கும், நீ கொஞ்சம் கொஞ்சம். நான் சொன்னேன் தீர்க்கதரிசி ஆயிட்டாங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு இயேசு உன்னோட பேசுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த நிச்சயம் என்ன தெரியுமா? மெய்யாகவே சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன், நான் உண்மையா சொல்றேன், உனக்கு முடிவு நிச்சயம் வருது. ஹல்லேலூயா. அதுல பஞ்சம் என்னன்னா, சரியான நேரத்தில் சரியாக செய்வார். எல்லாம் சொல்லணும் சபையே, இவன் ஆராதிக்கிற தேவன் சரியான நேரத்தில் சரியாய் செய்வார். கேட்கல, சரியான நேரத்தில் சரியாய் செய்வார். சரியான நேரத்துல சரியாய் செய்வார். அண்ணால் போய் அழுதான், போகலாம்னு சொன்னாரு, 1க்கு 4-5 பெத்து போட்டான். ஹல்லேலூயா. நைட்டு வந்தான், அல்சின ஒண்ணு போட்ல ஒண்ணு இல்ல, நீ போலாம் வாப்பான்னாரு. வரும்போது எப்படி துக்கமாக வந்தானா, கூப்பிடுறான், டேய் டேய் வாடா, போட்டு ரொம்பிச்சுடாங்க. ஏன்னா வந்திருக்கிற ஒரு வல்லமையானவர், பேசுகிற ஒரு வல்லமையானவர். இத பலிப்படுத்த கர்த்தர் சொல்றாரு, நீ போகலாம், சமாதானம், உன் வியாதியை உன்னிடத்தில் அகற்றிட்டேன். என்ன வியாதி? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேன்சர், அது போன் ஜாயிண்ட்லாம் இல்ல, சந்தேக வியாதி விலகிட்டாரு. ஓகே, துக்கத்தை விலக்கிட்டாரு. சமாதானம், இப்ப சமாதானம் மண்டை போட்டு பிச்சுட்டு தெரியுமா, எனக்கு பணம் இல்லை பணம் இல்லைன்னு அந்த பிரச்சனை நீக்கிட்டார். அப்படின்னா ஏதோ ஒன்று வருது. எங்க அப்பாவால ஏத்தவன் தெரியும், இறக்கவன் தெரியும். ஹல்லேலூயா. என் தேவன் சகலத்தை செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சரியான நேரத்துல சரியா செய்வார். அது நல்ல பிரச்சனை. இதே வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதோட கையில ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப சந்தோஷம் சொல்லுங்க, சரியான நேரத்துல சரியா செய்வார், சரியான நேரத்துல சரியா செய்வார், சரியான நேரத்துல சரியா. பாருங்களேன், இதுக்காக மணி மேல குறைச்சிருக்கிறார், சரியான நேரத்துல சரியா செய்வார். ஹல்லேலூயா. என் தேவன் கர்த்தர். இவருக்கு போனார் எப்போ? 6 மாசத்துக்கு முன்னாடி, பல வருஷமா தெரியும். 6 மாசம் முன்னாடி அப்படி ஜாலி ஜாலி உலக சுற்றுவாளி பண்ணிவர், ஜாலியா சுத்தி என்ன பண்ண, வேலைக்கு போல. இல்ல எனக்கு சுகர். நான் சொன்னேன் வயசு கம்மியாயிடுச்சு உங்களுக்குன்னு. இப்போ வேலைக்கு போறாரு. என் தேவன் நல்லவர். முடியாதுனர் இப்ப போறீங்களா? என் தேவன் வேலைனா ஊக்குகிற வார்த்தை வல்லமையானது. அவர் வார்த்தை கொடாரை கீழ்த்து கிடுகிறார் என்றால் நம்புகிறவர்களுக்கு நடக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், எது நடக்கலையோ அது நடக்க போகுது, நடக்க போகுது. சரியா நடந்து சரியா செய்வார். அதே போல நானா பண்ண தெரியுமா, உட்கார்ந்துட்டு இருப்பேன், எல்லாருக்கும் நடக்க போகுது, சரியாவது கொடுக்கணும் எனக்கு. ஹல்லேலூயா. சரியாவது கொடுக்கணும். ஹலோ, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்காங்க, நீ கொடுத்து தான் எங்க வீட்டுல உலகணும் அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. அவன் போட்டை கொடுத்தான், மீன் வலைய கிழிஞ்சுது. நீ கொடுத்து பாரு, கர்த்தர் மகிமை செய்வார். That's a prosperity of anointing. நான் இன்னைக்கு சொன்னேன், இது வரைக்கும் நான் பேசுறேன், நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா நான் கேட்காமலே நீங்க கொடுக்கிற பிள்ளைங்க, நீ கேட்காம கொடுக்கிற. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல சபையை சொல்றதை காட்டலாம், நல்ல சபையில குடும்பங்களை கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அண்ணனா நினைச்சவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன், அப்பா நினைச்சா ஆமேன்னு சொல்லுங்களேன், அப்பா அம்மா நினைச்சா ஆமே செய்யணும்னா, என் தேவன் உங்களுக்கு ஏற்றபடி சரியான ஆகாரம் கொடுக்கிற தேவன். நேரம் பணம் சொல்ல லேட்டா வந்தாலும்
ஃபிங்கர் ஃபிஷ் டேஸ்டா இருக்கும். என் தேவன் நல்லவர். ஹalleluya. மெனு கார்டு எடுத்து வந்தீங்களா? மெனு கார்டு காட்டுங்க பாப்போம். மெனு நிறைய பேர் மெனு கார்டே காணுமே, நிறைய பேர் கிட்ட இனிமேட்டு காணுமே பார். அங்க ஒரு மெனு கார்டு 2 பேர் ஷேர் பண்றாங்க. மெனு கார்டு இல்லனா லைஃப்ல ஃபிங்கர் ஃபிஷ் கிடையாது, சிக்கன் தண்டூரியும் கிடையாது. இதுதான் மெனு. ஹalleluya. நீ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் போனாலும் கண்ணுக்கு குளிச்சா வச்சாலும் நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா மெனு கார்டுக்கு போயிடும். என்ன இருக்குது என்ன தேடுவீங்க, எப்பவுமே சாப்பிடுறது தான். ஆனா தேடும் போது கண்ணு அலைப்பாயும் போது கிடைக்காது, கிடைக்கும். ருசியில் அது ருசியாக்கும். ஹalleluya. விசுவாசிங்க. ரபா ஹந்த ரபா கதேர லபா தமஹந்தரே ஜபலித ரபா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, இலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும். அப்படி எழுந்து நிற்போமாக. செய்திடும் தகப்பனவர் நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. சோ சபையே, மேல் செல்லும் கீழ் செல்லும் அமர்ந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, the worshiping God is a supernatural God. அவர் தான் சொல்லி அனுப்புகிறார், மகனே மகளே நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் இடத்துல இருக்கிற வியாதிகளை நான் அகற்றி விட்டேன். சந்தேக வியாதி, துக்க வியாதி, குழப்பத்தின் வியாதி, கண்ணீரின் வியாதி, வியாகரத்தின் கொந்தளிப்பின் பலப்பீடத்தில் இருக்கிற பலவீனத்தின் வியாதி எல்லாத்தையும் அகற்றி விட்டார். ஏனென்றால் உனக்கு வாக்குறுதி கொடுத்து அனுப்புற எப்படிப்பட்டவரானால் சரியான நேரத்தில் சரியானதை செய்வார். அதுவும் அமிக்கி குலுக்கி சரியா செய்கிற தேவன் தான் நீங்க பேசுகிறாரு. சமாதானத்தோட போ. 4 பேருக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்து அனுப்புகிறார். ஒரு குட் நியூஸ் காதுல கேட்கும். You will hear a good news because the Bible is a good news. The worshiping God is a good God. அவர் நன்மை மட்டும் செய்கிற தேவனா இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த நாளில உம்முடைய வார்த்தையின்படி சரியா நீ செய்ய போவதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் வழிநடத்த போவதற்காக நன்றி. புதிதாக வந்தவர்களும் கீழே உட்கார்ந்திருக்கிறோம் வந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ சமாதானத்தில் போகலாம். அந்த விசேஷமாக மரித்து போன சூழ்நிலைக்கு தகப்பனுக்கு இயேசு சொன்ன அனுப்பின வார்த்தை நீ போகலாம். தீர்க்கதரிசி ஏலி சொன்ன வார்த்தை நீ போகலாம். அந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொன்ன, நீ போகலாம் மகனே, நீ போகலாம் மகளே. சமாதானம் இந்த தடவை உனக்கு பெரிய சமாதானம் வரப்போகிறது. நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். பிதா குமார் இயேசு நாமத்தில் கொடுத்த நல்வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ஆமென் ஆமென் என்று சொன்ன நல்வார்த்தையை ஆசீர்வாதமாக பிள்ளைகள் கொடுக்க முடியாது ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். சரியான நேரத்தில் சொன்னவங்களுக்கு சரியா செய்வார் கர்த்தர் நல்லவர். அப்படியே காணிக்கைகளை